இப்போ இந்த செயற்பாட்டை வந்து நாங்கள் செஞ்சு பார்ப்போம். செயற்பாடு என்ன சொல்லுகிறேன்? நீர் பயன்படுத்தும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளை திறந்து பின்வரும் செயற்பாடுகளை செய்க. முதலாவது சொல்லிக்கிறாங்க வந்து புதிய ஒரு பக்கத்தினை திறந்து கொள்க. ரைட், நாங்கள் செஞ்சுட்டே இருப்போம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், அது ஓப்பன் பண்ணதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்கள் ஆரம்பத்தில் படித்தோம். ஸ்டார்ட் பட்டன், ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010 உங்களோட புக் இருக்கிற நோட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட சிலபஸ் 2010. ஸோ நீங்கள் அதைத்தான் யூஸ் பண்ணி அவனோட ஸ்டெப்ஸ் எழுத கேட்டு வந்தா. ஸோ நான் பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். புக்கில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்ப்போம். சைட் பை சைட் போட்டுக்கொள்கிறேன் ஈஸியாக. தெரிந்து கொள்க. செயற்பாட்டு உரு 6 காட்டப்பட்டுள்ள விதமாக குண்டு குறிப்பட்டியல் புல்லட் லிஸ்ட் ஒன்றினை தயாரிக்க பின்னர் கோப்பினை எசைன் 6 எனும் பெயரில் உமது கோப்புரையினுள் சேமித்த பின்னர் கோப்பினை மூடுக என்று சொல்லிக்கிறேன். ரைட், நாங்கள் அப்போ தான் தயாரிப்போம். ஏன்னா ஹெட்டிங் தந்திக்கிற வந்தீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ நான் அதை வந்து அப்படியே இங்கே டைப் பண்ணி கொள்கிறேன். ரைட், different type of software. அடுத்து எங்களை பார்க்கலும் ஒரு 4 dots இந்த மார்க், ரைட், இந்த புல்லட் மார்க்கை பயன்படுத்தி என்ட் வைரஸ் அடிச்சுக்கிறாங்க. ஸோ நாங்கள் புல்லட் மார்க் எப்படி போட்டேன்னு சொன்னால் எங்களை பார்க்கலும் இந்த ஹோம் டேபிளில் பேராகிராஃப் என்ற டயலாக் பாக்ஸ் இங்கே மேலே இது புல்லட். ஸோ அதில் எனக்கு தேவையான புல்லட் வந்து இந்த புல்லட் மார்க். ஸோ அதை நான் வந்து செலக்ட் பண்ணி போட்டேன். எங்களை பார்க்க இந்த டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இந்த டிக்கு நேரத்தான் இந்த புல்லட் மார்க்கும் வந்து. ஸோ இந்த ரூலரை பயன்படுத்தி நான் இன்டென்டேஷன் செய்கிறேன். ஸோ பார்க்க சாரி லெஃப்ட் இன்டென்ட் யூஸ் பண்ணி நான் இதை இன்டென்ட் பண்ணிப்பேன். அதில் ஆன்டி வைரஸ் அடிச்சுட்டு செகண்ட் அது கீழேனா சில விஷயங்கள் அடிக்க வேண்டியது. ஏவிஜி, செமண்டிக், அதே மாதிரி கெஸ்பர், ஸ்கை. ஸோ என்டர் பட்டனை கிளிக் பண்ணால் ஒட்டோவாக மேல் அடித்த எங்களோட புல்லட் மார்க்கே வரும். பட் எனக்கு தேவை அதல்ல. அப்போ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் அதை ஒரு பேக் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு எங்களை பார்க்கணும். ரைட், என்னோட பேராகிராஃப் ரைட், இதில் புல்லட் மார்க்கில் எனக்கு தேவை இந்த புல்லட் மார்க். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணால் அது வந்துடும். அதில் ஏவிஜி, அதே மாதிரி செமண்டிக், அதே மாதிரி கெஸ்பர், ஸ்கை. எகெயின் எனக்கு வந்து அதே புல்லட் மார்க் வேணும். அதாவது என்னோட ஆன்டி வைரஸ் அடித்த புல்லட். ஸோ நான் என்டர் பண்ணால் இந்த புல்லட் மார்க் வருது. ஸோ அதை பேக் ஸ்பேஸ் பண்ணிட்டுனா என்னோடய பேராகிராஃபில் என்னோடய புல்லட் மார்க்கில் இந்த புல்லட் மார்க் இதை கிளிக் பண்ணி அதை கொஞ்சம் லெஃப்ட் இன்டென்ட் பண்ணி கொள்கிறேன். ரைட், அடுத்த என்னோட விஷயம் வந்து இமெயில். ஸோ நான் இமெயில் அடிச்சு என்டர் கொடுக்குறேன். இது வருது. பட் எனக்கு மற்றது தான் தேவை. பேக் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டு புல்லட் மார்க்கில் சேஞ்ச் ஒன்று கொண்டு வரேன். ரைட், இன்டென்டேஷன் ப்ரோக்ராம் வருது. ரைட், அவுட்லுக், அதே மாதிரி யாஹூ மெயில், ஜிமெயில். ஓகே, இதே மாதிரி தான் எகெயின் நாங்கள் வந்து ஆன்டி வைரஸ், இமெயில், அது மாதிரி கேம்ஸ், இன்டர்நெட் ப்ரௌசர் அப்படியான விஷயங்கள் செஞ்சு கொண்டு போக வேண்டியிருக்கும். இது ஒரு வழி. இன்னொரு வழி எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது கஷ்டம்னு சொன்னால் ரைட், புல்லட் மார்க் நாங்கள் இந்த மார்க் எடுத்துக்கொள்கிறேன். ரைட், எடுத்து அதுக்கான இன்டென்டேஷன் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம். ரைட், லெஃப்ட் இன்டென்ட், அதே ஸ்டெப் எடுத்தேன். ஆன்டி வைரஸ் அடிச்சுட்டு செகண்ட் எங்களுக்கு பார்க்கலாம். அதே இதில்
இமெயில் இருக்குது. ஸோ இமெயிலை அடிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது கேம்ஸ், அதே மாதிரி இன்டர்நெட் ப்ரௌசர், அதே மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வேண்டாம். அடுத்தது வந்து எனக்கு இதுக்குள்ளே தான் மற்ற புல்லட் மார்க் போட்டு அடிக்கணும். ஸோ என்டி வைரஸை கீழே அடிக்கணும்டா, என்டி வைரஸ்ட இறுதியில் நான் கர்சரை வச்சு என்டர் கொடுக்குறேன். அதே புல்லட் மார்க் வருது. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான புல்லட் மார்க் இது கிளிக் பண்ணுறேன். ரைட், இங்கே பார்க்கலாம் ஏபிஜி, அதே மாதிரி செமண்டிக் ரைட். அதே மாதிரி எனக்கு இமெயிலுக்கு கீழே அதே வேலை தான் செய்யணும். ஸோ இது மிச்சம் ஈஸியாக இருக்கும், லேஸாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். ரைட், அவுட்லுக், அதே மாதிரி யாஹூ மெயில், ரைட், அதே மாதிரி ஜிமெயில். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் கேம்ஸுக்கு இன்டர்நெட் ப்ரௌசர், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இப்படி எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து சொல்லிக்கிறாங்க வந்தீங்களே டிசைன் 6ன்னு சொல்லி சேவ் பண்ண சொல்லி. ரைட், நாங்கள் சேவ் பண்ண போகிறோம், படிச்சுக்கிறோம். ஃபைல் டைப்பு வரோம், சேவ் ஏஸ் ஃபைல் லொக்கேஷனை ப்ரௌஸ் பண்ணுறோம். நாங்கள் டெஸ்க்டாப்பில் எங்களுக்குன்ற ஒரு ஃபோல்டர் திறந்த மைன்னு சொல்லி அது ஓப்பன் பண்ணி அதில் எஸ்ஐன் 6ன்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ரைட், சேவ் பண்ணிட்டோம். ரைட், கோப்பினை மூடுக. ரைட், க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சொல்ல வரேன்னு பார்ப்போம். ரைட், நீங்கள் சேமித்த எஸ்ஐன்6 கோப்பினை மீள திறந்து கொள்க, பக்கத்தினை சுற்றி விளிம்பிடுக. ரைட், போர்டை போடட்டாம் இது மாதிரி. அவ்வாறு மாற்றிய கோப்பினை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பயனாளர்கள் சேவ் ஏசூடா வேர்ட் 97 நாங்கள் யூஸ் பண்ணுற ரைட், எங்களோட புக்கை பொறுத்த வரைக்கும் 2010 நாங்கள் எங்களோட இப்போ கையில் 2021 யூஸ் பண்ணி முடிக்கிறேன். இப்போ அந்த எப்பினூடாக வேர்ட் 97 அல்லது வேர்ட் 2003இல் எஸ்ஐன்7 எனும் பெயரில் சேவ் பண்ணுங்க. ரைட், அது எப்படின்னு பார்க்கணும். ரைட், எகெயின் நாங்கள் இப்போ எங்களோட ஃபோல்டர் மை ஃபோல்டர் டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட எஸ்ஐன்6 ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு நாங்கள் போர்டர் ஒன்று போட வேண்டியது. போர்டர் போர்டு எப்படின்னு சொன்னால் ரைட், கொஞ்சம் நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரைட், ஸோ போர்டர் போடணும். ஸோ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எங்களோட ஷேடிங் ஆப்ஷனுக்கு வந்து ரைட், சாரி போர்டருக்கு நாங்கள் வந்து ஷேடிங்கில் எங்களை போர்டர் இருக்கிறீங்கள பார்க்கலாம். போர்டர் ரைட், போர்டர்ஸுக்கு வந்து ஃபுல் போர்டர் அவுட் சைட், அதாவது எங்களுக்கு வேணும் இப்போ அவுட் சைட் போர்டர். ஸோ wait, there is a problem. சுற்றி விளிம்பு இடுங்க. ஓகே, இது எங்களுக்கு இதை ஆல் செலக்ட் பண்ணினோம்னு சொன்னால் நாங்கள் போர்டை போட போகல ஒவ்வொன்றா செலக்ட் ஆகுது. அதாவது கீழே இருக்கிறது என்டி வைரஸு கீழே வர டாபிக்ஸ் வந்து வேறு இதாக மாறுது. ஸோ எங்களுக்கு இன்னும் ஒரு வேலை செய்யலாம். இன்சர்ட்டை போயிட்டு ஒரு ஷேப்பை வந்து எங்களுக்கு போர்டர் மாதிரி இங்கே யூஸ் பண்ண இயலும். ரைட், அதோட ஷேப் ஃபீல்டை நாங்கள் வந்து இல்லாமல் செஞ்சுட்டு போர்டரை மட்டும் வச்சு அதை ஷேப் அவுட்லைனை வந்து ரெட் கலருக்கு போடலாம். அதே மாதிரி வெயிட்டை வந்து எங்களுக்கு போட்டேன். ரைட், ஓகே, இந்த வேலை ஓகே. அப்படி இல்லை இன்னும் ஒரு வேலை செய்யலாம். இந்த இதுகளை நாங்கள் வந்து டைப் பண்ண முந்தி ரைட், இந்த விஷயங்களை டைப் பண்ண முந்தி ரைட், போர்டு எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு போர்டரை போட்டு நீக்கலாம். ரைட், இன்புட் பண்ண முந்தி நாங்கள் போர்டர் ரைட் அவுட் சைட் போர்டர் போட்டுக்கொள்கிறோம். அவுட் சைட் போர்டர் போட்டு நாங்கள் அதை இந்த அளவுக்கு ரைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்டி வைரஸ்னால் அது கீழே வர அந்த விஷயங்களை டைப் பண்ணிக்கொள்ளும். இல்லை அதுவும் சரி வரல. நான் ஆல்ரெடி செஞ்ச மாதிரி ரைட் ஒரு ஷேப்பை வந்து இன்புட் பண்ணி அப்படி செய்கிறது தான் பெட்டர். ஓகே,
இதுதான் இது சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் சொல்லிக்கிறாங்க வந்து அடுத்த விஷயம் எங்களோட புக்கில் சொல்லிக்கிற மீண்டும் வந்து சேவேஸ் பண்ணணும் எஸ்ஐன் 7 எப்படி வேர்ட் 97 அல்லது வேர்ட் 2003 ஃபார்மேட்டில் ரைட் அது எப்படின்னு பார்ப்போம். ஃபைலுக்கு வர சேவ் ஏஸ் ரைட் சேவ் காப்பி நாங்கள் சேவ் ஏஸ் கொடுக்குறோம். சேவ் ஏஸ் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணி ரீநேம் பண்ணுறோம் எஸ்ஐன் 7 அதில் சேவ் ஏஸ் ஃபைல் டைப் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இங்கே வேர்ட் டாக்குமெண்ட் அண்டிக்கு அப்படி எல்லாம் வேணும் எங்களுக்கு 2003 அல்லது 97 நீங்கள் பார்க்கலும் வேர்ட் 97 to 2003 டாக்குமெண்ட் உண்டு. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி எஸ்ஐன் 7 சொல்லி என் அதே ஃபோல்டரில் சேவ் பண்ணி கொள்கிறேன். ரைட் டன். ஸோ எங்களோட அந்த வேலையை முடிச்சு. ஸோ இந்த செயற்பாட்டை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட். அப்போ நாங்கள் அதை கிளாஸில் பார்ப்போம். ரைட்.